உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம். எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகளில்லாத பாதுகாப்பான பணச்செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். அரைக்கீரை, அமராந்தஸ் டிஸ்டிஸ் என்ற தாவர பெயராலே சுட்டப்பெறுவது அரைக்கீரை. இந்த அரைக்கீரை அதிகமான இரும்பு சத்துவத்தை உள்ளடக்கியதாக விளங்குகிறது. ஒரு ஆன்டிபாக்டீரியல், ஆன்டிஃபங்கல், ஆன்டிமைக்ரோபியல் என்கின்ற வகையிலே கிருமி நாசினியாகவும் இது திகழ்கிறது. இந்த அரைக்கீரையை அவ்வப்போது உணவிலே நாம் சேர்த்து கொள்ளுவதனாலே ஹீமோகுளோபின் என்கின்ற குருதியிலே இருக்கின்ற இரும்பு சத்துவத்தை அதிகப்படுத்தி இரத்த சோகையிலே இருந்து நம்மை காப்பாற்றுகிறது. அது மட்டும் அல்லாமல் இதில் இருக்கின்ற நார் சத்துவம் மலச்சிக்கல் இல்லாமல் மலத்தை வெளித்தள்ளி ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற வகையிலே புற்று வாராமல் தடுக்கக்கூடிய ஒரு உணவாக விளங்குகிறது. அடிக்கடி அரைக்கீரையை உணவிலே சேர்த்து கொள்ளுவதனாலே காச நோய், நுரையீரலை பற்றிய சளி, இருமல் இவற்றையும் வெளித்தள்ளக்கூடியதாக விளங்குகிறது. அதோடு கூட பிடரி வலி என்று சொல்லுகின்ற தலையினுடைய பின்பக்கம், கழுத்துக்கு மேல் பக்கமாக அடிக்கடி தலையிலே ஏற்படுகின்ற வலியிலே இருந்து இந்த அரைக்கீரை நமக்கு விடுதலை தருகிறது என்பது உண்மை. அன்பான நேயர்களே, சைனோடான் டாக்டிலான் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது அருகம்புல். விநாயகனுக்கு பூஜிக்க உகந்த ஒரு பத்திரம் அருகம்புல். இந்த அருகம்புல் ஒரு ஸ்டிப்டிக் அமஸ்டட்டிக் என்கின்ற வகையிலே குருதியை கட்டக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இந்த அருகம்புல்லை எடுத்து கணுக்களை நீக்கிவிட்டு இலையை மட்டும் விழுதாக்கி ஒரு நெல்லிக்காய் அளவு காலையிலே வெறும் வயிற்றிலே மோரோடு கலந்து பருகி வருகின்ற பொழுது ஆன்டி ஏஜிங் என்கின்ற வகையிலே உடலிலே ஏற்படுகின்ற தோல் சுருக்கங்கள், உடல் தளர்ச்சி இவற்றையெல்லாம் போக்கி உடலுக்கு பலம் தரக்கூடியதாக விளங்குகிறது. குருதியிலே இருக்கின்ற மாசுக்களை நீக்கி குருதியை சுத்தப்படுத்தக்கூடியதாக விளங்குகிறது. குருதி எந்த வகையிலே உடலிலே இருந்து வெளியானாலும் சரி, சிறுநீரிலே குருதி கலந்து ஏமச்சூரியா என்கின்ற வகையிலே போனாலும், இந்த ப்ளீடிங் பைல்ஸ் என்று சொல்லக்கூடிய மலத்தோடு குருதி போனாலும் அதை நிறுத்தக்கூடிய ஒன்றாக இந்த அருகம்புல் விழுது நமக்கு பயன் தருகிறது. அதனோடு கூட அறிவு முதிர்ச்சியை தரக்கூடியதாக, மெமரி பூஸ்டர் என்கின்ற வகையிலே ஞாபக சக்தியை அதிகப்படுத்தக்கூடியதாகவும் முகத்துக்கு பொலிவு தரக்கூடியதாகவும் அருகம்புல் விளங்குகிறது என்பது உண்மை. அன்பான நேயர்களே, சாலை ஓரங்களிலே பெருந்தும்பையைப் போல இது நமக்கு கிடைக்கக்கூடியது அனிசோமெலஸ் மலபாரிகா என்ற தாவர பெயராலே சுட்டப்பெறுவது பேய் விரட்டி என்று இதை தமிழே சொல்வார்கள். பேய் விரட்டி, பேய் மிரட்டி என்று கூட சொல்லுவார்கள். இது பேயை விரட்டுகிறதோ அல்லது பேயை மிரட்டுகிறதோ, ஆனால் நோயை விரட்டுகிறது, நோயை மிரட்டுகிறது என்பது உண்மை. இதிலே அனிசோமெலின் என்கின்ற வேதிப்பொருள் தும்பை பூவை போல மணத்தை தரக்கூடியதாக விளங்குகிறது. இது ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜெசிக் என்கின்ற வகையிலே புறமருந்தாக பற்றாக பயன்படுத்துகின்ற பொழுது வீக்கத்தை வற்ற செய்யக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. மூட்டு வலியை தணிக்கக்கூடியதாக திகழ்கிறது. இதனுடைய சாறு 4-5 சொட்டுக்கள் எடுத்து உள்ளுக்கு கொடுப்பதனாலே குழந்தைகளுடைய வயிற்று போக்கை போக்கக்கூடியதாக, குறிப்பாக 3 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு நாம் பயன்படுத்துகின்ற பொழுது
வயிற்றுப்போக்கை ஆன்டி டயரியல் என்கின்ற வகையிலே நிறுத்தக்கூடியதாக விளங்குகிறது. இதனுடைய காய்ந்த இலையை நெருப்பிலிட்டு புகைப்பதனாலே ஒரு மஸ்கிட்டோ ரிப்பல்லண்ட் என்கின்ற வகையிலே வீட்டிலே இருக்கின்ற ஜுரம் வருவதற்கு காரணமாக இருக்கின்ற பல்வேறு கொசுக்களை விரட்டி நோயிலே இருந்து நம்மை காக்கிறது. இதை உள்ளுக்கு தீநீராக பயன்படுத்துகின்ற பொழுது நடுங்க வைக்கின்ற குளிர் காய்ச்சலை போக்குவதாக, இன்டர்மிட்டன்ட் ஃபீவர் என்று சொல்லுகின்ற அடிக்கடி வந்து துன்புறுத்துகின்ற காய்ச்சலை வாராது தவிர்க்கக்கூடியதாக விளங்குகிறது. கல்லீரல் மண்ணீரலுக்கு பாதுகாப்பான ஒன்றாகவும் இது திகழ்கிறது. இந்த அனிசோமெலஸ் மலபாரிகா என்று சொல்லப்பெறுகின்ற பேய் விரட்டி எப்படி மருந்தாகிறது என்ற செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம் இன்னைக்கு பேய் மிரட்டி இலைகளோட மருத்துவ குணங்கள் என்ன, பேய் மிரட்டி இலைகளை பயன்படுத்தி இருமல், தொண்டை வலி, காய்ச்சல் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய மருந்து, வாய் வழியாக மூச்சு விடுதல், மூச்சிறைப்பு போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: பேய் மிரட்டி இலைகள், திப்பிலி, சித்தரத்தை, பனங்கற்கண்டு. பாத்திரத்தில் கொஞ்சம் நீர் விட்டுட்டு நம்ம பனங்கற்கண்டு சேர்த்துக்கலாம். இதோட 2 சிட்டிகை அளவு சித்தரத்தை பொடி, அதே போல் 2 திப்பிலி சேர்த்துக்கலாம். சுவாச பாதையில் ஏற்படக்கூடிய இறுக்கத்தை போக்கக்கூடிய மருந்தாக திப்பிலி இருக்கிறதுனால நம்ம திப்பிலி சேர்க்குறோம். இன்ஸ்டண்ட்டாக ரிலீஃப் கிடைக்கும் நமக்கு. இந்த பேய் மிரட்டி இலைகள் பார்ப்பதற்கு இது நல்ல வெல்வெட் கிளாத் மாதிரி இருக்கும், தொட்டாலும் நல்லா சாஃப்டாக அப்படி தான் இருக்கும். இந்த பேய் மிரட்டி இலைகளில் பார்த்தோம்னா உடலுக்கு நன்மை தரக்கூடிய எசென்ஷியல் ஆயில்ஸ் அதிகமாக இருக்குது. இதில் இருக்கக்கூடிய ஃப்ளேவனாய்ட்ஸ், ஃபீனால்ஸ் போன்ற மருத்துவ குணங்கள் நிறைந்த வேதிப்பொருட்கள் ஆன்டி பாக்டீரியல் ஏஜென்ட்டாகவும் அதே போல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஏஜென்ட்டாகவும் செயல்படுது. இது ஒரு சிறந்த அனால்ஜெசிக் ஏஜென்ட்டாகவும் இருக்கிறதுனால வலி நிவாரணி மருந்தாக நம்ம அதை பயன்படுத்தலாம். மூட்டு வலி இருக்கும்பொழுது இந்த பேய் மிரட்டி இலைகளை எடுத்து நம்ம பொடியை நறுக்கிட்டு விளக்கெண்ணெய் விட்டு வதக்கிட்டு அதை ஒரு மூட்டையை கட்டி கால்களுக்கு ஒற்றடம் கொடுக்கலாம். வெரிகோஸ் வெயின் போன்ற பிரச்சனைகள் இருக்கிறவங்க, அல்லது பாதத்தில் அடிக்கடி நரம்பு இழுத்தல் போன்ற பிரச்சனை இருக்கிறவங்க, காஃப் மசிலில் கிராம்ப்ஸ் வர்றது, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்ததுன்னா நம்ம பேய் மிரட்டி இலைகளை மஞ்சளோடு சேர்த்து நீரில் கொதிக்க வச்ச அந்த தண்ணியை கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம காலை அந்த தண்ணியில் முக்கி வச்சுட்டு இருந்தோம்னா, ஃபுட் பாத் பண்ணிட்டு வரும்பொழுது காலில் ஏற்படக்கூடிய வீக்கம், வலி இது எல்லாமே சரியாகும். இந்த பேய் மிரட்டி இலைகளை நம்ம தொண்டை வலிக்கான மருந்தாகவும் பயன்படுத்தலாம். இந்த இலைகளை நம்ம நீரில் இட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை கொண்டு காகிள் பண்ணிட்டு வரும்பொழுது தொண்டை வலி சரியாகும். அதே போல் மூக்கடைப்பு போன்ற பிரச்சனைகள் இருந்தால் இதை ஸ்டீம் பண்ணுறதுக்கும், தலைபாரம், நீர்க்கோவைக்கு ஸ்டீம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இலைகளை நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு அதிலிருந்து வரக்கூடிய வாசனையை நம்ம முகர்ந்துட்டு வரும் பொழுது நம்ம மூக்கில் ஏற்படக்கூடிய அடைப்பை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் தலைபாரத்தை போக்கக்கூடிய மருந்தாகவும் இருக்கும். இந்த பேய் மிரட்டி இலைகள் நம்ம ஒரு துளிரான இலைகளாக இருந்தால் 2 அல்லது 3 இலைகளை எடுத்துக்கலாம். இந்த இலைகளை சேர்த்து நம்ம கொதிக்க வச்சுட்டு இந்த கஷாயத்தை குடிச்சிட்டு வரும் பொழுது இது வியர்வையை உண்டாக்கி காய்ச்சலை போக்கக்கூடிய மருந்தாக செயல்படும். இது ஒரு டயூரிட்டிக்காகவும் இருக்கிறதுனால இந்த மருந்து குடித்த கொஞ்ச நேரத்திலேயே யூரின் பாஸ் பண்ணுறக்கூடிய அந்த ஃபீல் ஏற்படும். உடலில் தேங்கி உள்ள அதிகப்படியான தண்ணீரை சிறுநீராக வெளியேற்றக்கூடிய மருந்தாக இது செயல்படும். பேய் மிரட்டி இலைகளோட நம்ம திப்பிலி, சித்தரத்தை சேர்த்துருக்கோம், பனங்கற்கண்டு சேர்த்து கொதிக்க வச்சுட்ருக்கோம். நமக்கு சளி, இருமல் போன்ற பிரச்சனை இருக்கும்பொழுது அல்லது வீசிங் போன்ற பிரச்சனைகள் இருந்ததுன்னா இந்த மருந்தை எடுத்துக்கலாம். இந்த மருந்தை எடுக்கும் பொழுது சுவாச பாதையில் இருக்கக்கூடிய இறுக்கம் கம்மியாயிட்டு தளர்வு உண்டாகும், நல்ல மூச்சு காற்று உள்ளே போகும், சுவாசிப்பதில் இருக்கக்கூடிய சிரமம் கம்மியாகும். அதே போல் குரட்டை இருக்கிறவங்களும் வாய் வழியாக மூச்சு விடுதல், தூங்கும்பொழுது அதிகப்படியான குரட்டை போன்ற பிரச்சனைகள் இருந்ததுன்னா இரவு நேரத்தில் தூங்க போகும்பொழுது இந்த மருந்தை குடிச்சிட்டு படுத்துட்டு வந்தால் நமக்கு குரட்டையும் கம்மியாகும், சுவாச பாதையில் ஏற்படக்கூடிய இறுக்கமும் குறையும். இந்த மருந்து இப்போ தயாராகிடுச்சு, இதை வடிகட்டிடலாம். பேய் மிரட்டி இலைகள், திப்பிலி, சித்தரத்தை மற்றும் பனங்கற்கண்டு சேர்ந்த இந்த மருந்தை 60 ml அளவுக்கு காலை மாலைன்னு 2 வேளையும் உணவுக்கு பின் நம்ம சாப்பிட்டுட்டு வரும் பொழுது இந்த மருந்து சுவாச பாதையில் ஏற்படக்கூடிய இறுக்கத்தையும் சுவாச பாதை தொற்றுகளையும் போக்கக்கூடிய மருந்தாக செயல்படும். இருமல், மூச்சிறைப்பு போன்ற பிரச்சனை இருக்கும் பொழுது இந்த மருந்தை எடுத்துக்கலாம். அன்பான நேயர்களே,
அனிசோமெலஸ் மலபாரிகா என்று சொல்லக்கூடிய பேய் மிரட்டி தீநீராக நாம் பருகுகின்ற பொழுது மூளைக்கு ஒரு ஞாபக சக்தியை தரக்கூடிய ஒன்றாக மெமரி பூஸ்டர் என்கின்ற நிலைக்கு அது நமக்கு பயன் தருகிறது. ஒரு காக்னிட்டிவ் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்திலே. ஞாபக சக்தியை அதிகப்படுத்துவது, மூளையினுடைய செயல்திறனை அதிகப்படுத்துவது. டிமென்ஷியா என்று சொல்லக்கூடிய மறதியை போக்கக்கூடியதாக விளங்குகிறது. எபிலெப்சி என்று சொல்லக்கூடிய வலிப்பு, கால் கை வலிப்பு என்று சொல்லுவார்கள். கால் கை என்று நாம் பிரித்து பார்க்க வேண்டும். கைகளையும் கால்களையும் உதைத்து கொண்டு வருகின்ற வலிப்பு, அதை சாதாரணமாக காக்கை வலிப்பு என்று சொல்வார்கள். காக்கையோடு பெயரை சேர்த்து சொல்வார்கள், கால் கை வலிப்பு. இந்த எபிலெப்சி என்று சொல்லுகின்ற ஒன்று மூளையினுடைய செயல்பாட்டிலே இருக்கின்ற குறைபாட்டினாலே வரக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. ஆக இந்த அனிசோமெலஸ் மலபாரிகா ஞாபக சக்தியை அதிகப்படுத்துகிறது, குளிர் காய்ச்சலை போக்குகிறது, ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று நுண்கிருமிகளை வேறறுப்பதாக விளங்குகிறது, வீக்கத்தை வற்றச் செய்யக்கூடியதாக திகழ்கிறது, வயிற்று பூச்சிகளை வெளித்தள்ளக்கூடியதாக ஆன்டிஹெல்மின்திக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. இதனோடு அலிபீனியா கேலங்கா என்று சொல்லக்கூடிய சிற்றரத்தை, மிகுந்த காரமுடைய ஒன்று, சித்தரத்தை ஒரு டீகன்ஜஸ்டன்ட் என்கின்ற வகையிலே நெஞ்சக சளியை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாகவும், கார்மினேட்டிவ் என்கின்ற வகையிலே அகட்டுவாயு அகற்றியாகவும், காய்ச்சலை தணிக்கின்ற ஒரு ஆன்டிபைரிட்டிக்காகவும் இந்த சிற்றரத்தை பயன் தருகிறது. இதனோடு பிப்பர் லாங்கம் என்று சொல்லக்கூடிய திப்பிலியும் ஒரு டீகன்ஜஸ்டன்ட் என்கின்ற வகையிலே நுரையீரலை விழாது பற்றி கொண்டிருக்கின்ற சளியை கரைத்து வெளித்தள்ளி சுவாச பாதையை சீர் செய்து இருமல், தொண்டை கம்மல் இவற்றையெல்லாம் போக்குவது மட்டுமல்லாமல் செரிமான சீர்கேடுகளை சரி செய்து இந்த திப்பிலி ஆண்மையை அதிகப்படுத்தக்கூடியதாக, விந்து உற்பத்தியை அதிகப்படுத்தக்கூடியதாகவும் விளங்குகிறது. இங்கே பேய் மிரட்டியோடு சித்தரத்தை திப்பிலி சேர்த்து பனக்கற்கண்டு இனிப்புக்காக சேர்த்து ஒரு பானமாக வைத்திருக்கின்றோம். இதை ஒரு மண்டலம் அன்றாடம் அந்தி சந்தி என்று இருவேளை பருகி வருகின்ற பொழுது மூளையினுடைய செயல்திறன் அதிகமாகும். அடிக்கடி விட்டு விட்டு வருகின்ற முறை ஜுரம், இன்டர்மிட்டன்ட் ஃபீவர் என்று சொல்லுகின்ற விட்டு விட்டு வருகின்ற காய்ச்சல் இவற்றை போக்கும். வயிற்றுப்போக்கை வேறறுத்து செரிமான சீர்கேடுகளை சரி செய்யும். அதோடு கூட உடல் வலியை போக்கும் என்பதையும் நாம் மறத்தல் ஆகாது. இந்த பேய் மிரட்டியை சாதாரணமாக பச்சை இலையாக இப்படி சுருட்டி விளக்கிலே நம்ம நூல் திரியை போடுவோம். எண்ணெய் ஊற்றி நூல் திரியை போடுவது போல இந்த பச்சை இலையை விளக்கிலே இட்டு நாம் தீயிட்டோமானால் அது திரியை போல, பஞ்சு திரியை போல நன்றாக தீபமாக எரிந்து அதிலே இருந்து வருகின்ற புகையினாலே கொசுக்களை விரட்டக்கூடிய ஒன்றாக, ஒரு மஸ்கிட்டோ ரிப்பலண்ட் போல இது இரவு முழுவதும் எரிந்து நமக்கு பயன் தரக்கூடியதாக விளங்கும் என்பதையும் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, சாலை ஓரங்களிலே நமக்கு சாதாரணமாக கிடைக்கக்கூடிய பேய் மிரட்டியிலே எவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்கிறது என்று தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.